விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இளம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 ஏக்கரை 33 சென்ட்டுங்க. ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சிறுவலூர் ஏரியாவில் பார்க்க வந்திருக்கிறோம். ரோடு பேஸு ஒரு 150 அடி வருங்க. தார் ரோடு பேஸு, கட் ரோடு பேஸு. பார்த்திங்கன்னா காடு வந்து மேற்கு சருவு தான். மேற்கு சருவு, மேற்கு பார்த்த மாதிரி காடு. செம்மண் பூமி தான், மண் அருமையான மண். என்னென்னா கொஞ்சம் குழிகாலம் இருக்குதுங்க. மேற்கு திசை, அதாவது குபேர மூலையில் ரொம்ப படுத்து கிடக்குது. இந்த பனைமரம் தெரியுது பார்த்திங்களா, இதுதான் குபேர மூலைங்க. இந்த காட்டுக்கு ரொம்ப குழியாக இருக்குது, கட்டாவில் குழியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ரோடு வந்து டவுனாக இறக்கமாக போகுது. பாருங்க, ஒரு மேடாக இருந்து அப்படியே வந்து ரோடு வந்து அப்படி இறக்கமாகுது. அந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி காடும் இருக்குது. அப்போ வந்து குபேர மூலை படுத்து கிடக்குது. இதெல்லாம் வந்து தூக்கணும்னா கை பிடிச்சி தூக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து கட்டடம் கட்டி மண்ணை கொட்டி நல்லா பண்ணணும். அந்த செலவு பண்ணியாகணும். மற்றபடி காடெல்லாம் வந்து கரார் பண்ணி கல் நட்டி வச்சுட்டாங்க. ரெக்கார்டு கிளியரு. காட்டினோட அளவு 2 ஏக்கரை 33 சென்ட். 4 மூலையும் இருக்குது, கட்டாகலை. மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அருமையான மண். இந்த காட்டை ஒட்டுன மாதிரி இந்த ஓடையெல்லாம் வந்து பட்டாவில் தான் போட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுகள் அது வரைக்கும் இந்த காட்டுக்கு சேர்ந்தது வருது. இது பட்டா காட்டுக்குள்ளே தான் வருது. ஓடை புறம்போக்கெல்லாம் இல்லை. இந்த கல்லுக்கு நேருக்கு தான் வருது நம்மளுக்கு. இப்போ இந்த கல்லிலிருந்து இந்த கல் வரைக்கும் அப்படியே போகுது. எந்த மூலையும் கட்டாகலை, சச்சாதாரணமாக, அதாவது ஒரு செவ்வகமாக வந்துடுது. என்னென்னா குபேர மூலை ரொம்ப படுத்து கிடக்குது. தூக்கி நிறுத்தணும், செலவு பண்ணணும். மற்றபடிக்கு பாறையெல்லாம் எதுவும் கிடையாது. விவசாயத்துக்கு அருமையான மண். விலை பார்த்திங்கன்னா 2 ஏக்கரை 33 சென்ட்டும் சேர்ந்து 1,25,00,000 சொல்கிறாங்க. பெருசாக குறையாதுங்கிறாரு லோக்கல் மீடியேட்டரு, கணிசமாக குறையுங்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க போகிறதும் இல்லை, நாம் கேட்குற ரேட்டுக்கு அவங்க கொடுக்க போகிறதும் இல்லைன்னு. நேரில் பேசினா குறைங்க. டைம் போட்டு வாங்குறோமா, உடன்கரையத்து கேட்குறோமா, இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. வாங்க, நேரில் வாங்க, காட்ட பாருங்கள். ஒரு செட்டிங் போய் தான் பார்க்கலாம். கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்கலன்னா வேறு காட்டு பார்த்தா கிடக்குது. அதனால் காடு வீடியோவில் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க, பேசி பார்த்துடலாம். நாம் என்ன அவரை பிடிச்சி கடிச்சு வச்சிடறோமோ, இல்லை அவருக்கு இது நம்ம பிடிச்சி கடிச்சு வச்சிட்றாரா? காட்டைத்தானே கத்திரிக்காய் முத்தோன்னா கடத்தெருவுக்கு வந்தாலும் ஆகணும். 4 காடு வியாபார காடுன்னா நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்போம். கொடுத்தா காசு அவருக்கு, பூமி நம்மளுக்கு. இல்லைன்னா அவர் பூமி அவர் வச்சுட்டு போகிறாரு, நம்ம காசு நாம் வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த காடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஈசானி மூலைக்கு வந்துட்டோம். இந்த பனைமரம் இருக்கிறது ஈசானி மூலை. வாஸ்துபடி பார்த்தோம்னா குபேர மூலை உயரமாகவும் ஈசானி மூலை தனுவலாகவும் இருக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது ஈசானி மூலை உயரமாகவும் குபேர மூலை தனுவலாகவும் இருக்குது. வாஸ்தெல்லாம் பேசாது, ஆனால் 4 மூலையும் இருக்குது. செலவு பண்ணால் வாஸ்து பேசும். பனைமரமெல்லாம் நிறைய இருக்குது. வேணால் நொங்கு காய் இது வெட்டி சாப்பிட்டுக்கலாம். மண்ணெல்லாம் அருமையான மண். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா கூப்பிடுங்க. பிடிக்கலைன்னா அடுத்த காட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.